அதிமுக தரப்புல இருந்து இப்போ வெளியிட்டு இருக்கிற அந்த ரூ. 2000 பணம் மாதம். இதை பத்தி விடுதலை சிறுத்தைகளோட கவனம் எப்படி இருக்கு? இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்கிற நம்பிக்கையில் கூடுதலான தொகையை அனைவருக்கும் வழங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ரூபாய் 1000 பெண்களுக்கு வழங்குவதிலேயே அரசு திணறுகிறது. அது வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்பதிலே திமுக அரசு பெரும் முயற்சியை எடுத்துக் கொள்கிறது. 1.5 கோடி பேருக்கு இப்போது வழங்கி வருகிறது. அதுவே பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடம் தரும் நிலையை உருவாக்கி இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் அதை போல 1 மடங்கு கூடுதலாக தருவோம், ஆண்களுக்கும் தருவோம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் தேர்தலுக்காக தருகிறார். ஆட்சிக்கு வரப்போவதில்லை, எனவே எப்படியும் வாக்குகளை வாரி வீசலாம் என்கிற அடிப்படையில் அவர் இந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார் என்றெல்லாம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இறுதியான ஒரு கேள்வி. இப்போ 14 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய கொள்கையை சமீபத்தில் ஒரு பத்திரிகை சந்திப்பு சொன்னீங்க. ஒருவேளை இப்போ இருக்கிற அரசியல் சூழல் காரணமாக தமிழக முதல்வர் திமுக தரப்புல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இது பிளவா இருக்கிறதுனால அதுல ஒரு தரப்பினர் இப்போது மறு கட்சிக்கு போயிட்டாங்க. இன்னொரு தரப்பினர் கண்டிப்பா இதுல வந்துட்டாங்க அப்படின்னா இறுதிக்கட்டமா உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நீங்க அவங்களுக்கு அது முதல்வர் எடுக்கிற முடிவை பொறுத்துதான் எங்கள் முடிவு. நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்து விட்டோம். அந்த முடிவை நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லி வருகிறோம். புதிதாக முடிவெடுப்பதற்கு எங்களிடம் எந்த முகாந்திரமும் இல்லை. அது யூகமான கேள்வியில நீங்க முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவெடுத்த பிறகு கேளுங்க. சரி, ரொம்ப நன்றி.